பழனிசாமி சொல்லுங்க. மன்னிக்கவும், எமது செய்தியாளர் சுரேஷ் காத்திருக்கிறார். சுரேஷ் சொல்லுங்க, எம்எல்ஏ வீடியோ விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க முடியாது என்று முதலமைச்சர் திரு பழனிசாமி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பதில் மனுவில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். அதாவது கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தின் மீது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த திமுக எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்தும் கோரிக்கை விடுத்தனர். அதை ஏற்க மறுத்ததால் அவர்களை அமளியில் ஈடுபட்ட அவர்களை குண்டுகட்டாக வெளியேற்றிவிட்டு குரல் ஓட்டெடுப்பு நடத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை செல்லாது என அறிவிக்க கோரி எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணையில் இருக்கும் நிலையில் தற்போது சமீபத்தில் இந்த ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றில் இந்த எம்எல்ஏக்கள் லஞ்ச பேர விவகாரம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகின. இது தொடர்பாக சிபிஐ மற்றும் டிஆர்ஐ என்ற அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என கோரி ஸ்டாலின் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு இழப்பு மனு தாக்கல் பண்றாரு. இவங்களே இந்த வழக்கில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மனு பதிலளிக்கிறதுக்கு இவர் முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு, கால அவகாசம் கேட்டாரு. இதையடுத்து வழக்கு விசாரணை நாளைக்கு 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது முழுக்க சட்டசபையினுடைய நிகழ்ச்சிகள், சட்டசபையில் நடந்த நிகழ்ச்சியை குறித்த விஷயம் என்பதால் சிபிஐயோ வேற எந்த அமைப்போ இந்த விஷயத்துல தலையிட முடியாது. அதனால இந்த சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதே போல சட்டப்பேரவை செயலாளரும் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார், பதில் மனுவை. அந்த பதில் மனுவில் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக கவர்னருக்கு எதிர்க்கட்சி தலைவர் புகார் அளித்துள்ளதாகவும் அந்த கவர்னர் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கும்படி சட்டப்பேரவை தலைவருக்கு அதை அனுப்பி வைத்துள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. சுரேஷ், நாளை இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த வழக்கை எந்த நீதிபதி அமர்வு விசாரிக்க இருக்கிறது? இந்த வழக்கு நாளை நீதிபதி சத்யநாராயணன் மற்றும் நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வர உள்ளது. சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.